ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி 4 வழி பாதையில் எப்படி வந்து நைட்டில் ஓட்டணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட்டில் எப்படி ஓட்டணும்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸும் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ்னால் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைவேஸில் எப்படி ஓட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஹெட்லைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து இந்தியன் காசில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஜெர்மன் காசில் மட்டும் லெஃப்ட்டில் வரும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. இதை வந்து ஆட்டோன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆட்டோமேட்டிக். இது வந்து எல்லா வண்டியிலும் இருக்காது, ஒரு சில வண்டியில் ஸ்பெஷல் ஃபீச்சராக கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சுன்னா ஒரு சென்சார் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிறது தான் வந்து ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கிங்கு. டிஆர்எல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து எரியும் ஆட்டோமேட்டிக்காக. வண்டி எங்கேயாச்சும் பார்க் பண்ணியிருக்கீங்க, வண்டி நிற்குதுன்னு தெரியணும்னா அதுக்காக பார்க்கிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியில் சின்ன பல்ப் வரும், ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் வரும். இது வந்து வண்டிக்கு வண்டி டிஃபர் ஆகும். இது வந்து பார்க்கிங் லைட். அது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டி ஒரு எங்கேயோ நின்று பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைட்டுமே எரியாது. அப்போ உங்கள் வண்டி நிற்குதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அந்த பார்க்கிங் லைட். இது போட்டிங்கன்னா வண்டியில் வந்து சின்னதாக ஒரு பல்பு கொடுத்துருப்பாங்க ஹெட்லைட்டுக்குள்ளே, அந்த பல்ப் எரியும். அப்படி இல்லைன்னா டிஆர்எல்லோ இல்லைனா வந்து அதுக்குன்னு பார்க்கிங்னு சொல்லி சின்ன லைட் கொடுத்துருப்பாங்க, அது வந்து எரியும். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட் எரியும். அது வந்து பிரேக் லைட் கிடையாது. ஹெட்லைட் போட்டால் அதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன பல்பு கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக ஒன்று எரியும். ஸோ வந்து வண்டி நிற்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து பார்க்கிங் லைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியும். ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தூரமாக அடிக்கலை, இது வந்து கீழே அடிக்குது. இதுதான் வந்து டிப்புன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேஷ்போர்டில் க்ரீன் கலரில் எரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் லைட்டை போட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக எரியுது. இதுவே இது வந்து லோ பீம். ஓகேங்களா, லோ பீம்னா ஒன்றும் இல்லை, கீழே மட்டும் அடிக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. கம்பத்தை பாருங்கள், கம்பத்துக்கு முன்னாடி அடிக்கிறது லோ பீம். இதுவே இந்த லிவரை மேலே தூக்குனீங்கன்னா ஹை பீம். இங்கே பாருங்கள், ஒரு சில வண்டியில் மாறுபடும். இப்போ பாருங்கள், நான் தள்ளின உடனே எரியுதா. ஸோ என் வண்டியில் வந்து கீழே இருக்குது. இது மாதிரி தள்ளும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை பீம். இப்போ அந்த ஹை பீம் போட்டாலே இந்த மாதிரி ப்ளூ கலரில் லைட் எரியும். இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியுதுனாலே ஹை பீம் போட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தள்ளி அடிக்குது, அதாவது வந்து கம்பத்தை தாண்டி அடிக்குது. ஸோ எப்பயுமே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஹை பீம் போட்டு தான் ட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரி எதிரில் இப்போ வண்டி அங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் லோ பீம் மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு கூசாது. அதே மாதிரி அவங்களும் வந்து நம்மளுக்கு லோ பீம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளிச்சம் கரெக்டாக தெரியும். நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஹை பீம் போட்டுகிட்டே போவோம், அதே மாதிரி அவங்களும் ஹை பீம் போட்டுகிட்டே வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெளிச்சம் அவங்க கண்ணு கடிக்கும், அதே மாதிரி அவங்களோட வெளிச்சம் நம்ம கண்ணு கடிக்கும். ரெண்டு பேருக்குமே பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உன் வண்டியோட வெளிச்சம் அதிகமாக, என் வண்டியோட வெளிச்சம் அதிகமாக போட்டி போடுற மாதிரி ஆகிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இதில் இன்னொரு பெரிய ஆக்சிடென்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வந்து அவங்க ஹை பீம் போடும்போது நம்ம கண்ணில் போடும்போது நம்மளுக்கு சுத்தமாக ஃப்ரண்ட்டில் விசிபிலிட்டியாக இருக்காது. அந்த டைமில் யாராச்சும் நடந்து போகிறாங்களோ சைக்கிளில் போகிறாங்களோ அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது. அது இல்லாமல் பள்ளம் இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம லோ பீம் போட்டால் தான் அவங்களும் லோ பீம் போடுவாங்க. வண்டி ஓட்டுறவங்க முக்கால்வாசி பண்ணுற பெரிய தப்பு அதுதான். இப்போ வந்து இப்போ ஹை பீம் லோ பீம்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். அது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கும் வண்டியில். இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா, இது வந்து ஹெட்லைட் லெவலர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஹெட்லைட் லெவலர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம பார்த்தோம்ல, ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்தாண்டு அடிச்சது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹெட்லைட் போடல, நான் வண்டி நின்றுட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வண்டி நிற்கும் போது ஹெட்லைட் எப்பயுமே போடக்கூடாது. வண்டி நிற்கும் போது பார்க்கிங் லைட் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வண்டி நிற்குதுன்னு தெரியும். நீங்கள் ஹெட்லைட் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வண்டி மூவ் வர மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய இதுவாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். அதனால் எப்பயுமே வண்டி நிற்கும் போது ஹெட்லைட்டை போட்டு நிறுத்தாதீங்க. ஹெட்லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கிங் லைட் போட்டு நிறுத்துங்க. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த லைட் வந்து அந்த கம்பம் வரைக்கும் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக அடிக்குது, ஓகே. சப்போஸ் வண்டியில் வந்து லோடு அதிகமாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில் லோடு அதிகமாக இருக்கும்போது இப்படி இருக்க வண்டி இப்படி ஆகிடும், கரெக்டுங்களா. பேக் வந்து அழுந்திடும், ஃப்ரண்ட் வந்து தூக்கிடும். அப்போ ஹெட்லைட் அடிக்கும்போது என்ன ஆகும், கம்பத்தை விட தள்ளி போய் அடிக்கும், உங்களுக்கு வெளிச்சமே தெரியாது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லெவலில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த லெவலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா, இப்படி இருக்க லைட்டு கீழே அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி இருக்குது, ஹெட்லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக கம்பம் வரைக்கும் அடிக்குது. நீங்கள் ஃபுல்லாக உட்காருறீங்க, பின்னாடி லோடு கொடுக்குறீங்க, அதாவது வந்து லக்கேஜெல்லாம் இருக்கிறீங்கன்னா இப்படி ஆகிடும். ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, லைட் வந்து மேலே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மேலே தூக்கி அடிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வெளிச்சம் வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக லெவலர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 1 2 3ன்னு இருக்கும். 1 எடுத்திங்கன்னா எப்படி வரும், 2 எடுத்திங்கன்னா எப்படி வரும், 3 எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் வண்டி வந்து லோடு வந்து இறக்கிட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரொம்ப கீழே அடிக்கும். அப்போ நீங்கள் திருப்பி 0 வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அடிச்சிடும். இதுக்காக தான் ஹெட்லைட் லெவலர். ஸோ வாங்க லைவாக வந்து எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 லைனில் போயிட்டுருக்கோம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ரோடு தான்.
நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நைட்டில் வந்து ஹார்ன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி டிம்மு டிப்பு தான் யூஸ் பண்ணணும். டிம்மு டிப்புனா ஒன்றும் இல்லை, ஹை பீம் லோ பீம். நம்ம வந்து நார்மலாக இப்போ வந்து ஹை பீமில் போயிட்டு இருக்கோம். நல்லா பாருங்கள், ஹை பீமில் வந்து எதுக்காக நம்ம மெயினாக ஹை பீமில் போகிறோம்னா சென்டராக செடி இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நம்ம ரோடு கிளியரான விஷயம் இருந்தால் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான லைனில் போயிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு லைட் அடிக்காத இருக்கிறதுக்காக சென்டராக வந்து செடி வச்சுருக்காங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஹை பீமில் போயிட்டு இருக்கோம். எப்போ வந்து லோ பீம் போடணும்னா சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வண்டியை ஓவர்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்கள் பின்னாடி இருந்து வரீங்க அப்படின்றத தெரியறதுக்காக தான் லோ பீம் போட்டு காட்டணும் இந்த ரோட்ஸில். மற்றபடி இங்கே லோ பீம் போகிறதுக்கு வேலையே கிடையாது. யாராச்சும் ஆப்போசிட்டில் ராங் ரூட்டில் வந்தால் மட்டும்தான் லோ பீம் போடணும். அதுவும் நம்ம அவங்களுக்காக பாவப்பட்டு போகிறது தான். ஆனால் வந்து போடணும்லாம் ரூல்ஸ் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை பீம் வந்து தூக்கி அடிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். லோ பீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து எக்காரணத்துக்கு கொண்டு ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பெரும்பாலும் யாருமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, தெரியாதவங்க தான் ஹார்ன் அடிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஹை பீமில் போகிறோமா, இப்போ நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கேப் விட்டு பாருங்கள். இப்போ நான் லோ பீம் போட்டு இவங்க ஹை பீம் போட்டு காட்டுறேன் அப்படின்னா வண்டி வருதுன்றது அவங்க சைட் மிரரில் வந்து இந்த வெளிச்சம் வந்து அடிக்கும். லோ பீம் போகிறதால கீழே அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பீம் போட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே அடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஓட்டும் போது ஹை பீம் போட்டே ஓட்டுங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் ஏதாச்சும் வண்டி நிற்குதுன்னா அது வந்து ஹை பீமில் மட்டும்தான் தெரியும், லோ பீமில் தெரியாது. அதே மாதிரி அந்த வண்டியில் ரிஃப்ளெக்டர் இருந்தாலுமே லைட்டு பட்டாதான் ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர அந்த வண்டியில் வந்து லைட் எரியாது. எல்லாருமே பார்க்கிங் லைட் போட்டு போவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக ஆகுன்றதால வந்து நைட்டில் வந்து யாருமே பார்க்கிங் லைட் போட்டு போக மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பார்க்கிங் லைட் போடுவாங்க. பட் ஆனால் நைட்டு ஃபுல்லாக நிற்கிற வண்டிக்கு பார்க்கிங் லைட் போட மாட்டாங்க. வண்டி நிற்கும். ரிஃப்ளெக்டர் இருந்தால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க, ரிஃப்ளெக்டர் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ரிஃப்ளெக்டர் இருந்தாலுமே நீங்கள் ஹை பீமில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு தூரத்துலேருந்து லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே நீங்கள் லோ பீமில் போகிறீங்கன்னா கிட்ட ஒரு 10 அடி போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காரில் ரிஃப்ளெக்டர் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ நான் லோ பீம் போடுறேன், சுத்தமாக ரிஃப்ளெக்டர் தெரியாது, வெறும் பிரேக் லைட் மட்டும் தான் தெரியும். இப்போ ஹை பீம் போடுறேன், அந்த ரிஃப்ளெக்டர் கீழே எரியது வந்து தெரியும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, நான் திருப்பி ஓவர்டேக் பண்ண போகிறேன். அவங்களும் ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஹை பீமில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த காருக்காக நான் லோ பீம் போட்டு காட்டுறேன், இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்ட்டு. எதுக்காக நம்ம வரோம் அப்படின்னு சொல்லி காட்டுறோம்னா நம்ம ஹார்ன் அடிக்க போகிறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருதுன்னு தெரியாது. பட் ஆனால் சைட் மிரரில் லைட் எரியுது தெரியும். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் எரியுது அப்படின்றது தெரியாது, வண்டி எவ்வளோ தூரத்தில் வருது அப்படின்றது தெரியாது. இதுவே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டினோம்னா வண்டி வந்து லோ பீம் போடும்போது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் வண்டி எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஹை பீம் போடும்போது அவங்களுக்கும் கண்ணு கூசும். ஸோ இதுக்காக தான் லோ பீம் ஹை பீம் போட்டு காட்டுறோம். ஸோ இவ்வளோ நாள் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரோட்ஸில் போகும்போது எங்கேயாச்சும் கிராசிங் வருதுன்னா ரைட்டில் போகாதீங்க, கூடுமான அளவுக்கு லெஃப்ட்டில் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கிராசிங் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ டர்ன் இருக்குது. பெரும்பாலும் யூ டர்ன் இருக்குன்னா ரைட்டில் போகக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து போகிறவங்களாம் ரைட்டில் போவாங்க. அதே மாதிரி அங்கேருந்து கட் பண்ணுறவங்களாம் ரைட்டில் தான் கட் பண்ணுவாங்க. ஸோ ரைட் கட்டிங் இருக்குன்னா கூடுமான அளவுக்கு லெஃப்ட்டில் போயிடுங்க நைட்டில். அதே மாதிரி லெஃப்ட்டில் கட்டிங் இருக்குன்னா கூடுமான அளவுக்கு ரைட்டில் போயிடுங்க. இந்த தப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ இந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. அதே மாதிரி நைட்டில் ஓட்டும் போது இந்த மாதிரி ரோட்ஸில் லேன்ஸ் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. எப்படி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதும் டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டாக போனோம்னா ரைட் சைடு லேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேனை வந்து கரெக்டாக லைட் ஹை பீம் போட்டிங்கன்னா கரெக்டாக தெரியும். அந்த லேனை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அந்த லேன் ரெஃபரன்ஸில் தான் வந்து உங்கள் கண்ணே இருக்கணும். நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நைட்டில் ஓட்ட முடியாது. ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஓட்டணும். அந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேன் தான். எல்லாருமே பெரும்பாலும் பண்ணுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லேனை பார்த்து தான் ஓட்டுவாங்க. இன்னொரு விஷயம், நைட்டில் வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டும்போது தூக்கம் வந்துடும். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, கூட வரவங்க எல்லாரும் தூங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் தூங்கினா உங்களுக்கும் தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோவை இறக்கிட்டு ஓட்டுங்க. ஃப்ரெஷ்ஷான ஏர் வரும்போது தூக்கம் குறையதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாயில் சாக்லேட் வச்சுக்கோங்க. பெரும்பாலான டிரைவர்ஸ்லாம் இதுதான் பண்ணுவாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் போட்டு தான் ஓட்டுவாங்க. அதே மாதிரி சைடில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஏரை எடுத்துக்கிட்டு தான் வந்து ஓட்டுவாங்க. ஏசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஏசி போட்டு தான் ஆகணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சர்க்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறது, அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் வரதால உங்களுக்கு தூக்கம் வராது. இதுவே உள்ளே இருக்க ஏரே சர்க்குலேட் ஆச்சுன்னா உள்ளே இருக்கவங்க தூங்குறதால உங்களுக்கும் தூக்கம் தான் வரும். கண்டிப்பாக வந்து இது ஆக்சிடென்ட்ஸில் தான் போய் நிற்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நைட்டில் ஓட்டும் போது
12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பயங்கரமாக தூக்கம் வரும். சப்போஸ் நீங்கள் நைட் ஃபுல்லாக ஓட்டுறீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓட்டுங்க. இதுவே நீங்கள் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.